அதே போல தான் நம்ம மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப்பில் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். மாஸ்டர் மென்டல் ஆர் எமோஷனல் செக்கப் பண்ணிக்கணும். உறவுகள் காக்கப்பட வேண்டும். முக்கியமாக திருமண உறவுகள். ஏனென்றால் திருமண உறவுல பிரச்சனை வந்துதானா பாதிக்கப்பட போகிறதோ இல்லை பெனிஃபிட் ஆக போகிறதோ இவங்க 2 பேர் மட்டுமல்ல. 2 பேரும் கோர்ட்டுக்கு வராங்க, டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, இல்லை மெயின்டைன் அப்ளை பண்ணுறாங்க, ஏதோ சண்டை வந்துடுது, அதை தீர்த்து வச்சா அதனால் இருக்கக்கூடிய பாதிப்பு இவங்க 2 பேர் மட்டுமல்லங்க. வாட் அபவுட் த சில்ட்ரன்? நான் பார்க்குறேன் கோர்ட்டில் அந்த டைவர்ஸ் ஆன உடனே வரக்கூடிய பிரச்சனைகள், குழந்தைகளை கூட்டு வருவாங்க. அந்த கஸ்டடி ஆஃப் சில்ட்ரன் யாருன்னு இருக்கணும்? ஜட்ஜம்மா தனி சேம்பரில் கூட்டு பேசுவாங்க, அந்த குழந்தைகளோட கூட்டு பேசுவாங்க. அப்பாவோட அந்த 2 குழந்தைகள் உள்ளே போகும், அம்மா வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன சொல்ல போகிறதுங்களோ குழந்தைகள். பெத்த மனம் இல்லையா? வயத்தில் தாங்கலை இந்த குழந்தைகளை, அப்பாவோடையே போயிட்டா என்ன செய்யறது? நான் எதுக்காக இந்த பதிவுகள்லாம் போடுறேன் அப்படின்னா, உறவுகள் காக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் வானமை எல்லை அறக்கட்டளையின் சார்பாக குடும்ப நல ஆலோசனை மையம், அதற்காகத்தான் இந்த பதிவுகள்லாம் போட்டுட்டு வரேன். நான் ஏற்கனவே ரீட்டைன், மெயின்டைன், சஸ்டெயின் பற்றி சொன்னேன். நம்ம உடலே வச்சுக்கோங்களேன், நம்ம பிறக்கும் பொழுது வளரும் பொழுது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தோம். நாளாக நாளாக என்ன ஆகுதுங்க? we are not able to retain our health, we are not able to maintain our health, we are not able to sustain our energy and sustain our strength இல்லையா? அப்போ என்ன செய்கிறோம்? நம்ம இந்த உடல் எப்படி இருக்குது நம்ம போய் செக் பண்ணிக்கிறோமா இல்லையா? பிரச்சனைகள் வருவதற்கு முன்பே இன்னைக்கு பல நிறுவனங்களில் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு கொண்டு வராங்க. அது ஒரு பெனிஃபிட்டாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க, அது ஒரு வசதியாகவே செஞ்சு கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் எங்கள் கம்பெனி செலவில் போயிட்டு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் சில வைட்டல் பராமீட்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. வெறும் ஹைட் வெயிட் மட்டுமல்ல, அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதில் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, எஸ்னோஃபிலிஸ் எப்படி இருக்குது, அதில் சோடியம் எப்படி இருக்குது, ரைட், அதில் பொட்டாசியம் எப்படி இருக்குது, இன்சுலின் எப்படி இருக்குது, சுகர் லெவல் கரெக்டாக இருக்கா, ஃபாஸ்டிங் சுகர், அதுக்கப்புறம் எடுத்த சுகர் எப்படி, ரீடிங் எப்படி இருக்குது, ரைட், அவங்களுடைய இசிஜி எப்படி இருக்குது, அதில் வேரியேஷன் என்ன இருக்கா, எக்கோ எடுப்பாங்க, சில நேரங்களில் ட்ரெட்மில் எடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போன உடனே அவர் ஃபுல்லாக பார்ப்பார். ஃபுல்லாக பார்த்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, நீங்கள் நார்மலாக இருக்கலாங்க அப்படின்ட்டுவாங்க. அதில் எதானா ஒரு வைட்டல் பேராமீட்டரில் பிபிலேயோ சுகர்லேயோ வேரியேஷன் இருந்தானா உடனே அவங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கங்க, இந்த உணவை சாப்பிடுங்க, இந்த உணவை சாப்பிடாதீங்க, மறுபடியும் 6 மாதம் கழிச்சு வாங்க, மறுபடியும் 6 மாதம் கழிச்சு வரும்போது மறுபடியும் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. அதை அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா மாத்திரையை மாற்றி கொடுப்பாங்க, வேறு எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. அதே போல தான் நம்ம மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப்பில் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். மாஸ்டர் மென்டல் ஆர் எமோஷ்னல் செக்கப் பண்ணிக்கணும். சில பேராமீட்டர்ஸ், சில வைட்டல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு கவுன்சிலிங் வரவங்க, மென்டரிங் வரவங்க, இல்லை கோர்ட் கேஸுக்காக வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். பொறுத்து பொறுத்து பார்த்துருப்பாங்க. பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலமிகுத்து பையன், ஏதோ ஒரு காலகட்டத்தில் இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாதையும் ஆளை விடு அப்படின்னு சொல்கிற கேஸ், அது வரியில் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நம்ம பணத்தை செலவழிச்சு மேரேஜ் நடத்துகிறோமா இல்லையா? அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம். அதே போன்று ஒரு ஆடிட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நம்ம பண்ணிக்கணும். மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க அந்த மீடியேஷனுக்கு இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட மன திறந்து பேசணும். வாட் ஆர் தி பொட்டன்ஷியல் ஏரியாஸ் நம்ம பார்க்கணும்னு. அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். அதற்காக நம்ம கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். ஏனென்றால் we want to preserve relationship. அடுத்த சில எபிசோடில் இதை பற்றி நான் விரிவாக ஒன்று பேசிகிட்டே போக போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பாக்ஸில் போங்க, உங்கள் கமெண்ட்டை போடுங்க. இந்த வீடியோ மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சட்டம் பற்றியோ அல்லது படிப்பு பற்றியோ உங்களுக்கு குழப்பங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதை பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் கவர் பண்ணுறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வானமே எல்லை அறக்கட்டளையின் சார்பாக இந்த எபிசோடை நான் ஏற்றிட்டு வரேங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.